ஓம் நமோ நாராயணாய. வணக்கம் மக்களே. ஒரு மனிதனின் ஆயுளும் ஆரோக்கியமும் மற்றும் செல்வ வளமும். ஒரு ஜாதகத்தில் ஆயுள் காரகன் என்றால் அது சனீஸ்வர பகவான் தான். ஆயுள் ஸ்தானம் என்றால் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி. காலச்சக்கர பிரகாரம் ராசி மண்டலத்தில் ராசி அடிப்படையில் 8ஆம் இடம் விருச்சகம், அதற்கு அதிபதி செவ்வாய். பொதுவாகவே சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாலோ அல்லது ஒரு இடத்தை பார்த்தாலோ அந்த இடம் அவ்வளவுதான். இதுதான் இயற்கையாகவே ஒரு மனிதனின் இறப்பு உறுதி செய்யப்பட காரணம். மற்றும் காலச்சக்கர பிரகாரம் ராசி மண்டலத்தில் 12ஆம் இடம் மீனம். இந்த இடம் எதை குறிப்பது என்றால் மோட்சத்தை குறிக்கின்றது. மீனம் என்றால் மச்சவதாரம், மோட்சத்தை கொடுப்பவர் திருமால். 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். 12ஆம் இடம் சரணாகதி தத்துவம், 12ஆம் இடம் மோட்சம், 8ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் இந்த 12ஆம் இடம், 12ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் இந்த 8ஆம் இடம். ஆதலால் மீன் ஒரு மனித உடலை சரி செய்கிறது மற்றும் கடலில் இருந்து அமிர்தம் கிடைக்கின்றது. காலச்சக்கர பிரகாரம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் இது ரெண்டும் சரி நீர் தத்துவமே. எப்போது ஒரு மனிதனின் ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் செல்வ நிலை சரியில்லை என்றாலோ அப்போதுதான் அவன் மோட்சத்தை நோக்கி பகவானிடம் சரணாகதி அடைகின்றான். பிறகு அவன் எல்லாவற்றிலும் இருந்து மீளுகின்றான். இதுதான் 8க்கும் 12க்கும் உண்டான சம்பந்தம். இதே ஒரு ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலும் 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலும் இருந்தால் அவனுக்கு இந்த மோசமான நிலை ஏற்படாது. இப்பொழுது தனித்த ஒரு ஜாதகம் எடுத்துக்கொண்டால் அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னாதிபதியும் லக்னத்திற்கு 8 குடையவனும் ராசி மண்டலத்தில் காலச்சக்கர பிரகாரம் 8 குடையவன் மற்றும் சனீஸ்வர பகவான் அடுத்து 6, 8, 12 குடையவன் மற்றும் பலனில்லாத நட்சத்திர தாரை. இன்னும் சில சூட்சுமங்களும் உள்ளன. இவையெல்லாம் சேர்ந்து கணிக்க கூடியதுதான் உங்கள் ஆயுள் ஆரோக்கியம். சரி, ஆயுளை விடுங்கள், அது நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் ஆரோக்கியம் சரியில்லை என்றால், எந்த பாவமோ எந்த கிரகமோ சரியில்லை என்றால் அதற்கு பரிகாரம் செய்து குணப்படுத்தி விடலாம். எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்திலேயே சரி செய்து விடுவது நல்லது. இதற்கு ஒற்றை பரிகாரம் ஒன்று தருகின்றேன். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவிட்டு காலை முதல் மதியம் வரை உபவாசம் இருந்துவிட்டு மதியம் 12 மணிக்கு உச்சி வெயிலில் காக்கைக்கு சாதம், தயிர், எள்ளு கலந்து வைத்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் சாப்பிடுவது உத்தமம். இதை கடைபிடித்தால் ஆயுள் ஆரோக்கியம் செல்வ வளம் தக்க வைத்துக் கொள்ளலாம். மேற்கொண்டு உங்கள் ஜாதகத்துக்கு தனித்துவமான பலன் வேண்டுமென்றால் கால் செய்யுங்கள். நன்றி. ஓம் நமோ நாராயணாய.